ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பொலிட்டீஷியனா போயிட்டாரு, இந்த பக்கம் பார்த்தா அவரு அஜித் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆனது மட்டும் இல்லாம கார் ரேஸ் துபாயில இருந்து ஒரு பெரிய ரேஸ்ல ஒரு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்ல இருக்காங்க, இவங்க வந்து பாலிடிக்ஸ்ல இருந்து அவங்க வந்து இதுல. பட் ரெண்டு பேருக்குமே நாங்க ஷூட்டிங் பண்ணும்போது இதே தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரோட. ரேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கார் ரேஸ் பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் அவங்களோட கோல் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ எங்க அப்பாக்கு இருந்தது, இப்ப வந்து பையன் எப்படியோ. அந்த டைம்ல நான் வந்து ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தா டினைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் இன் டு பாலிடிக்ஸ் அண்ட் ஆல், பட் நவ் ஹீஸ் இன் த பாலிடிக்ஸ். லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் மாறி இருக்கு அப்படின்னு. பட் எங்களுக்கு வந்து என்னோட பொறுத்தவரைக்கும் அம்மா பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும். ஓ, இந்த சீக்ரெட் எங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு, பட் we know that time only. இப்போ தெரியும். இந்த ரெண்டு ஹீரோஸ் டீம் நீங்க ரீசெண்டா எப்ப பேசுனீங்கன்னா நிறைய கொலீக்ஸா எல்லாரும் பேசுவாங்க. அந்த ரீசெண்டா நான் சத்தியமா யாருமே பார்க்கல, because I was away from the industry. through phone call or social media whatever. நோ, கடைசியா எப்ப பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? அந்த படத்தோட ஷூட்டிங்கோட சார் அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணவே இல்லை. உன்னை தேடி I've done. அதுக்கப்புறம் இவரோட நான் தேர்ட் ஃபிலிம் இஸ் லைக் வான்மதி வசந்தவா செல்வா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இல்ல, பிகாஸ் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் கூட நிறைய இவங்க ரெண்டு பேர் வரமாட்டாங்களா அந்த டைம்ல. ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அந்த மற்ற அவார்ட்ஸ்க்கு எல்லாமே ஐ டென்ட் சி மச், பிகாஸ் மற்ற ஹீரோஸ் எல்லாம் வருவாங்க, ஹீரோயின்ஸ் நாங்கெல்லாம் இருப்போம். பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரேர் அந்த டைம்ல. ஐ டோன்ட் நோ அபவுட் நவ்.